Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல Adobe Express யூஸ் பண்ணி ஒரு இமேஜ்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை குயிக்கா எப்படி ரிமூவ் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. and அதை விட ரொம்ப முக்கியம், இத பத்தி தெரியாதவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நம்ம browser open பண்ணி Adobe Express search பண்ணி official site குள்ள வந்துடலாம். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்மளுடைய Google account யூஸ் பண்ணி sign up பண்ணிக்கணும். So Google, Facebook, Appleனு ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் நம்ம சாய்ஸ் தான். ஜஸ்ட் நீங்க sign up பண்ணிக்கங்க. and இன்னொரு முக்கியமான விஷயம், Adobe Express completely free to use. எல்லா கோர் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான்லேயே நமக்கு வந்துடும். அதை விட அதிகமாக நீங்கள் தேவைப்படுது, அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில், உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீமியம் பிளான் போகலாம். பட் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸில் போய் பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் பிளான்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிஸ்னஸ் இப்படி கேட்டகரி வைஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் எனிவே நமக்கு தேவையான முக்கியமான டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீ பிளான்லேயே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது டாப்பில் குயிக் ஆக்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ Adobe Express யூஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். ஸோ ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல், ஒரு ஃபுல் டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தேவையானது பார்த்தோம்னா குயிக் ஆக்ஷன்ஸில் இமேஜ் குயிக் ஆக்ஷன்ஸோட கேட்டகரியில் பார்த்தோம்னா ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஃப்ரீ இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுடைய இமேஜஸை அப்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன லிமிட் இருக்குது. நாம் இம்போர்ட் பண்ணுற இமேஜ் ஃபார்மேட் JPEG, JPG ஆர் PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் 17 MB அதை எக்ஸிட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதுக்கு மேலே தாண்டிடக்கூடாது. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த ஃபார்மேட்குள்ளே நாம் தாராளமாக என்ன பண்ணலாம், இமேஜை இம்போர்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ் கிளிக் பண்ணி நம்மளுடைய இமேஜஸ் என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு வரலாம். ஸோ கொஞ்சம் ஹேர் ஃபெதராக இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸான இமேஜஸ் நம்ம உள்ளே கொண்டு வருவோம். ஸோ அப்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணி, மல்டிபிள் இமேஜஸ் செலக்ட் பண்ண முடியாது, ஒவ்வொரு இமேஜ் தான். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இம்போர்ட் ஆன உடனே பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணணும்னாலும் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை நான் இதை வச்சு கொஞ்சம் ஃபர்தராக ஒர்க் பண்ண போகிறேங்கிற பட்சத்தில் ஓப்பன் அண்ட் Adobe Express கொடுத்து ஸோ கம்ப்ளீட் ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே என்ன வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், செய்யலாம். ஸோ இங்கே மற்ற ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இமேஜை ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒருவேளை குவாலிட்டியில் இல்லை நம்மளுடைய அந்த ரெசல்யூஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் இமேஜ் லெஃப்ட் சைடில் இருக்குது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் ரைட் சைடில் இருக்குது. ரிசல்ட் எல்லாம் பக்காவாக க்ளீனாக இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜில் எங்கேயாவது குவாலிட்டி அடி வாங்கியிருக்கா? ஸோ ரெண்டு இமேஜோட சைஸ் இன்ஃபோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரிஜினல் இமேஜோட ஃபைல் இன்ஃபோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு சைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் ஈவன் எக்ஸ்போர்ட் பண்ண இந்த இமேஜோட இன்ஃபோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது அண்ட் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. பிகாஸ் ஃபைலோட சைஸ் அதிகமாக இருக்குது அண்ட் பிக்சலோட டென்சிட்டி 72லேருந்து 96க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பிட்டோட டெப்த்து 24லேருந்து 32. ஸோ அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்ல ஃபைன், பெஸ்ட் குவாலிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. அண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஃப்ரீ டு யூஸ் ஃபார் எவர். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.